ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டின் பசுமை கொஞ்சும் ஒரு அழகான கிராமம் அது. சுற்றிலும் நெல் வயல்களும் தென்னை மரங்களும் நிறைந்த அந்த ஊரில் ராமநாதன் என்ற பெரிய நிலத்தரசர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஊரில் ஏக்கர் கணக்கில் விவசாய நிலங்களும் மாடி வீடும் வங்கியில் ஏராளமான பணமும் இருந்தது. ஆனால் இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் அவரிடம் ஒரு நல்ல குணம் மட்டும் இருக்கவில்லை. அவர் கடுமையான பேராசைக்காரர். ஊரில் உள்ள ஏழை எளிய மக்கள் தன் வயலில் வந்து இரவும் பகலும் பாடுபட்டாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியில் எப்படியாவது கையை வைத்து விடுவார். ஏழைகளின் உழைப்பை சுரண்டுவதே அவரது வழக்கமாக இருந்தது. அதே கிராமத்தின் ஒரு சிறிய குடிசை வீட்டில் முருகன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் தந்தை இல்லாத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனது உலகம் எல்லாம் அவனது வயதான அம்மா மட்டும்தான். நோயுற்ற அம்மாவை காப்பாற்றவும் அவளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கவும் அவன் தினமும் கூலி வேலை செய்து வந்தான். வறுமை அவனை வாட்டினாலும் அவன் ஒருபோதும் தன் நேர்மையை தவறவிட்டதில்லை. நாம் நேர்மையாக உழைத்தால் கடவுள் நம்மை என்றாவது ஒரு நாள் உயர்த்துவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவனிடம் இருந்தது. ஒருநாள் ராமநாதனின் பெரிய தோட்டத்தில் முட்களும் புதர்களும் மண்டிப் போய் கிடந்தன. அதை சுத்தம் செய்ய பல கூலி தொழிலாளர்களை கேட்டும் யாரும் வர முன்வரவில்லை. ஏனெனில் ராமநாதன் சரியாக பணம் தரமாட்டார் என்பது ஊருக்கே தெரியும். வேறு வழியின்றி ராமநாதன் முருகனை தன் வீட்டுக்கு அழைத்தான். முருகா, என் தோட்டத்தில் மண்டியிருக்கும் புதர்களை இன்னும் 3 நாட்களுக்குள் முழுமையாக சுத்தம் செய்து கொடுத்தால் உனக்கு 10,000 ரூபாய் தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறினார். அச்சமயம் முருகனின் அம்மாவுக்கு உடம்பு மிகவும் முடியாமல் இருந்தது. மருத்துவமனைக்கு கொடுக்க பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த முருகனுக்கு அந்த 10,000 ரூபாய் என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தெரிந்தது. ராமநாதனின் குணம் தெரிந்திருந்தாலும் வேறு வழி இல்லாததால் அவன் மகிழ்ச்சியோடு அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். அடுத்த கணமே முருகன் வேலையில் இறங்கினான். சுட்டெரிக்கும் வெயில், கால்களில் முட்கள் குத்தின, கைகளில் கோடரி பிடித்து காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. பசி தாகம் என எதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. தன் அம்மாவின் முகமும் அவளுக்கு தேவையான மருந்துகளும் மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரிந்தன. விடியற்காலையில் தொடங்கும் அவனது உழைப்பு நள்ளிரவு வரை நீடித்தது. சொன்னபடியே சரியாக 3வது நாள் மாலைக்குள் அந்த பெரிய தோட்டம் ஒரு பூஞ்சோலையைப் போல சுத்தமாக காட்சியளித்தது. மகிழ்ச்சியோடு தன் வியர்வையை துடைத்துக் கொண்டு ராமநாதனிடம் கூலி வாங்கச் சென்றான் முருகன். ஆனால் ராமநாதனின் மனதோ வஞ்சக எண்ணத்தோடு இருந்தது. வேலை முடிந்தவுடன் அவ்வளவு பெரிய தொகையை ஒரு ஏழைக்கு தர அவருக்கு மனமில்லை. அவர் தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு வேண்டுமென்றே முகத்தை சுளித்து, என்ன முருகா இது, நீ சரியாக வேலை செய்யவில்லை. அங்கே பார், சில இடங்களில் இன்னும் புற்கள் அப்படியே இருக்கின்றன. காசு வாங்க வேண்டும் என்பதற்காக ஏனோ தானோ என்று வேலை செய்திருக்கிறாய். உனக்கு நான் சொன்ன 10,000 ரூபாயையெல்லாம் தர முடியாது. இந்தா 2,000 ரூபாய் மட்டும் இருக்கிறது, பெற்றுக்கொள் என்று கராராக கூறினார். முருகனின் நெஞ்சம் அப்படியே பதறியது. ஐயா, 3 நாட்களாக சாப்பாடு கூட சரியாக சாப்பிடாமல் பகல் இரவு பாராமல் உழைத்திருக்கிறேன். என் கைகளை பாருங்கள், எல்லாம் இரத்தக் காயங்கள். என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஐயா, தயவு செய்து சொன்ன பணத்தை கொடுங்கள் என்று கைகளை கூப்பி கெஞ்சினான். ஆனால் இரக்கமில்லாத ராமநாதன் அவன் பேச்சை கேட்கவே இல்லை. முருகன் உடைந்து போனான். அவனுக்கு கோபம் வந்தது. ஆனால் அவன் அதை வெளிப்படுத்தவில்லை. யாரையும் சபிக்கவும் இல்லை. தன் உழைப்பை ஏமாற்றிய ராமநாதனை பார்த்து ஒரு பெருமூச்சு மட்டும் விட்டுவிட்டு அந்த 2,000 ரூபாயை வாங்கிக் கொண்டு அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றான். நம் உழைப்பு உண்மையானது என்றால் அதற்கான பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டான். நாட்கள் உருண்டோடின. சில மாதங்களுக்குப் பிறகு ராமநாதனுக்கு பணத்தேவை ஏற்பட்டதால் தன் வசமிருந்த ஒரு பெரிய நிலப்பகுதியை விற்க முடிவு செய்தார். பக்கத்து நகரத்தை சேர்ந்த ஒரு பெரிய கோடீஸ்வர வியாபாரி அந்த நிலத்தை நல்ல விலைக்கு வாங்கச் சம்மதித்தார். பல லட்சங்கள் கைமாற வேண்டிய ஒப்பந்தம் அது. ஆனால் பத்திரப்பதிவுக்காக அரசு அதிகாரிகள் வந்து ராமநாதனின் நிலத்து ஆவணங்களை சரிபார்த்தபோது ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. ராமநாதன் பல வருடங்களுக்கு முன்பு ஏழை விவசாயி ஒருவரை ஏமாற்றி போலியான எல்லை அளவுகளை காட்டி அண்டை நிலத்தையும் சேர்த்து தன் பெயருக்கு மாற்றி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக நிலத்தை ஆக்கிரமித்த குற்றத்திற்காக அரசு அதிகாரிகள் ராமநாதனுக்கு பலத்த அபராதம் விதித்ததோடு அந்த நிலத்தின் பெரும் பகுதியை அரசாங்கமே பறிமுதல் செய்தது. விஷயமறிந்த அந்த நகரத்து வியாபாரியும், ஏமாற்றுக்காரர்களின் நிலம் எனக்கு வேண்டாம்
என்று கூறி அந்த பெரிய ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்தார். ஒரே நாளில் ராமநாதனுக்கு பல லட்ச ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. ஊர் மக்கள் மத்தியிலும் அவரது மானம் கப்பலேறியது. தன் பிரம்மாண்ட வீட்டின் திண்ணையில் தலைமேல் கை வைத்து அமர்ந்திருந்த ராமநாதனுக்கு அப்போதுதான் உரைத்தது. அன்று பசி என்றும் பார்க்காமல் தன் அம்மாவின் மருத்துவத்திற்காக தன்னிடம் கையேந்தி நின்ற ஏழை முருகனின் முகம் அவர் நினைவுக்கு வந்தது. அன்று ஒரு ஏழையின் உழைப்பை ஏமாற்றி அவனது வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொண்டேனே, அந்த பாவத்தின் சம்பளம்தான் இன்று எனக்கு பல லட்சம் நஷ்டமாக வந்திருக்கிறது என்று எண்ணி எண்ணி அவர் மனம் உருகி அழுதார். தன் தவறை நினைத்து மிகவும் வருந்தினார். மறுநாள் காலையிலேயே ராமநாதன் தேடிச் சென்று முருகனின் குடிசை வாசலில் நின்றார். இளத்தரசர் தன் வீட்டு வாசலில் நிற்பதைக் கண்டு முருகன் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தான். ராமநாதன் கண்களில் கண்ணீருடன், முருகா, என்னை மன்னித்துவிடு. அன்று உன்னுடைய உழைப்பை ஏமாற்றிய பேராசைக்காரன் நான். உனக்கு கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாயும் என் தவறுக்காக நான் தரும் கூடுதல் 5,000 ரூபாயும் சேர்த்து இந்தா 15,000 ரூபாய், இதை மறுக்காமல் பெற்றுக்கொண்டு என்னை உன் மனதார மன்னித்துவிடு என்று கைகளை பற்றி கொண்டார். முருகன் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு கனிவோடு புன்னகைத்தான். ஐயா, பணத்தை விட நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து திருந்தியதுதான் பெரிய விஷயம். இந்த உலகத்தில் உழைப்பவனின் வியர்வை காயும் முன்பே அவனுக்கான கூலியை கொடுத்துவிட வேண்டும் என்பார்கள். இனிமேல் யாருடைய உழைப்பையும் ஏழைமையையும் ஏமாற்றாதீர்கள் என்று அன்போடு கூறினான். அன்று முதல் ராமநாதன் முற்றிலும் புதிய மனிதராக மாறினார். தன் வயலில் வேலை செய்யும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இன்முகத்தோடு முறையான கூடுதலான கூலியை கொடுத்தார். ஏழைகளின் பசியை போக்கினார். இழந்த தன் நிம்மதியையும் கிராம மக்களின் நம்பிக்கையையும் அவர் மீண்டும் பெற்றார். இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.